வணக்கம். இப்பதிவில் ரசகந்தி மெழுகு பற்றி காண்போம். ரசகந்தி மெழுகு பாரினி ரசகந்தி ரசகற்பூரம் பண்பான அரிதாரம் மூசிகாந்தம் சீரேனி துருசு துத்தம் மிருதார செங்கி சிறப்பான சுக்குடனே ஓமம் மஞ்சள் வாரேனி திப்பிலியும் அரத்தை கோஷ்டம் வளமான வாளுலுவை சோம்பு ஏலம் கூரேனி சாதிக்காய் மிளகு சீரங் குணமான கார்போக மாசிக்காயே காயான தேசாவரம் வாய்விலங்கம் களிவசம்பு லவங்கமுடன் பரங்கிப்பட்டை தாயான சேங்கொட்டை கடுக்காய் தோலும் தயவான கருஞ்சீரகங் காட்டு சீரம் பாயான சிறுதேக்கு தாளிச பத்தினி பண்பாக முந்திரிகை பிரம்மின் மூலம் வாயான எட்டிவிரை தேற்றான் வித்து வளமான நீர்ப்பூண்டு எள்ளுமாமே ஆமே நற்கொள்ளுடனே தேங்காய் கூட அடவான சின்னிவேர் சங்கம் வேரும் தாமேனி அமுக்கரா கொல்லன் கோவை தயவான கொடிவேலி மூலத்தோடு வாமேனி வகைவகைக்கு விராகனொன்று வளமான கோழி முட்டை 2 வாறு போமேனி இவையெல்லாம் பொடியாய் செய்து பொங்கமுடன் கல்லுரலில் போட்டு குத்தே குத்தப்பா இது நேரே பனை வெல்லந்தான் குணமாக 4 சாமம் இடித்து தீரு பெத்தப்பா வழித்தெடுத்து சிமிழில் வைத்து பேதமில்லை சுண்டக்காய் வீதங் கொள்ள முத்தப்பா மோருஞ் சோற்றுடன் முன்னே முசியாமல் மருந்துண்ணு மண்டலந்தான் சித்தப்பா முழுகுநாள் மருந்துண்ணாதே சிறப்பாக பத்தியந்தானில்லை தானே. தேவையான சரக்குகள் 48 சரக்குகள் கொடுத்துருப்பாங்க. இந்த பாடலில் 48 சரக்குகள் இருக்குது. அடுத்ததாக தேவையான சரக்குகள் சுத்தித்த ரசம் சுத்தித்த கந்தகம் அதாவது கெந்தின்னு சொல்லியிருக்காங்க. பூரம் அப்படின்னா சுத்தித்த ரச கற்பூரம். அரிதாரம்னா தாளகம் சுத்தித்த தாளகம். சுத்தித்த காந்தம் ஊசி காந்தம் தான் காந்தம்னு சொல்லியிருக்காங்க. சுத்தித்த துருசு இந்த இடத்துல துத்தம் எதை சொல்லியிருக்காங்கன்னா பால் துத்தம் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக சுத்தித்த மிருதார் சிங்கி சுக்கு ஓமம் மஞ்சள் திப்பிலி அரத்தை அல்லது சிற்றரத்தை கோட்டம் வாளுலுவை சோம்பு அதுதான் பெருஞ்சீரகம் ஏலம் சாதிக்காய் மிளகு சீரகம் கார்போகி மாசிக்காய் தேசாவரம் அப்படின்னா திப்பிலி மூலம் வாய் விலங்கம் அதாவது வாய் விடங்கம் வசம்பு லவங்கம் பரங்கிப்பட்டை அல்லது பரங்கி சக்கை சேங்கொட்டை அல்லது சேராங்கொட்டை சுத்தித்தது கடுக்காய் கருஞ்சீரகம் காட்டு சீரகம் சிறுதேக்கு தாளிச பத்திரி முந்திரிகை அப்படின்னா திராட்சை பிரம்பு மூலம் அப்படின்னா பிரப்பன் கிழங்கு சுத்தித்த எட்டி சுத்தித்த தேற்றான் நீர்ப்பூண்டு அல்லது நீர்முள்ளி எள் கொள்ளு தேங்காய் அல்லது தென்னை சின்னி சங்கன் அமுக்கரா கொல்லன்கோவை அதாவது ஆகாச கருடன் கொடிவேலி மூலம் கொடிவேலி சுத்தித்தது கோழி முட்டை பனைவெல்லம் இது எல்லாமே தேவையான சரக்குகள். செய்முறை பார்த்தோம் அப்படின்னா எண் 1 முதல் 46 வரைக்கும் இருக்கக்கூடிய சரக்குகளை தனித்தனியே பொடித்து கல்லுரலிட்டு நன்றாக இடித்து கோழி முட்டையை உடைத்து அதில் நம்ம ஊற்றுறோம். இப்படி ஊற்றுனதுக்கப்புறம் பனை வெல்லம் சேர்த்து 12 மணி நேரம் நன்றாக கலந்து மெழுகு போல் திரளும்படி இடித்து சிமிழ்பதம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக மருந்தளவுன்னு பார்த்தோன்னா 500 மில்லிகிராம் இருவேளை மோர் சோறுடன் உட்கொள்ளணும். நாளளவு 45 நாட்கள். மண்டலம்னு பாட்டில் சொல்லியிருப்பாங்க. மண்டலம் ஒரு சில நூலில் 48 நாட்கள் வேறு சில நூட்களில் 45 நாட்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. தீரும் நோய்கள் பார்த்தோன்னா வெடிசூளை மேகசூளை இடிசூளை புடைசூளை துடிசூளை வலிசூளை கால் குடைச்சல் கரணை விப்புறுதி கண்டமாலை குட்டம் விடநீர் குறைநோய் சிரங்கு புழுவெட்டு தடிப்பு பெண்குறி சிலந்தி ஆண்குறி சிலந்தி மேகம்
செங்கிரந்தி, கருங்கிரந்தி, அரிக்கிரந்தி, பொறிக்கிரந்தி, பருக்கிரந்தி, இடிக்கிரந்தி, புரையோடும் புண், அரைக்கடி, ஆண்குறி தண்டிற்புண், தொடைவாழை, முட்டுவாழை, முதுகுவாழை, புழுவாழை, விலாவில் வாழை அதாவது பக்கவாழை அப்படின்னு சொல்லுவாங்க. தமர்காயா சிலந்தி, மார்பு சிலந்தி, பெண்குறி புற்று, ஆண்குறி புற்று, இடிப்புற்று, கன்னப்புற்று, சிலந்தி, ராசப்பிளவை, கண்பிளவை, தடி சிலந்தி, புடை சிலந்தி, சதை வளரும் கண்ணோசை, கண்ணதோசை, பௌத்திரம், எருவாய் முலை நோய், பாதக சக்கரம், நாசிப்பிளவை, ஆமையடி, குழிவாலை இந்த நோய்கள் எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. குறிப்பு: தலைமுழுகும் நாள் மருந்து உட்கொள்ளக் கூடாது, பத்தியமில்லை. தலைமுழுகிற நாள் அன்னைக்கு மருந்து சாப்பிடக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் பத்தியமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ.